அதை ஸ்தாபித்தார். அவைகள் உமது கண்டிதத்தால் விலகி ஓடி உமது குமாரனை அப்படின்ற அளவிற்கு அநேகருக்கு நம்ம போஷிக்கும்படியாய், அநேகரை நம்ம காப்பாற்றும்படியாய், நம்ம ஆதரிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு அப்படி ஒரு ஸ்டேட்டஸை இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார்ல. இந்த மகத்துவத்தை நினைக்கும் போது எப்படி நம்மால ஆரம்பிக்காம இருக்க முடியும்? இந்த 3 காரியத்தை நினைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நம்மை திராட்சை ரசத்தினால நிறைய சர்ப்ரைஸ் ஆண்டவர் பண்ணி நம்மளை மகிழ்ச்சியாக்கி இருக்கிறார். நம்ம வெட்கப்பட்ட ராஜாதான், ஆனா அது கூட தனக்கு இறை வேணும்னா அது போய் தேடுறதை காட்டணும். அது யாரை தேடுதான்? கர்த்தரை தேடுதான். பாருங்க, மிருகங்கள் கூட திருப்தியாகும். அப்ப கொடுக்கும் போது நீங்க நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா ஆண்டவர் அடுத்து நன்மைனால நீங்க சாட்டிஸ்ஃபை ஆகுற அளவுக்கு கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? நிரப்புவார். இந்த நாளுல தேவனுடைய ஆலயத்துக்குள்ளாக வந்த நாம் இத்தனை வருடம், இத்தனை காலங்கள் கர்த்தர் நமக்கு செய்த மகத்துவமான கிரியைகளை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனை பண்ணுவேன். இப்ப நம்ம இந்த ஆலயத்துக்குள்ளாக வந்திருக்கிற நம்ம எல்லாரும் எழுந்து நின்று எல்லாருமே பலவான் அல்ல, ஏதோ ஒரு பலவீனம் என்ன செய்யுது இருக்கு. அவங்கள நம்ம எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை குணமாக்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றாரு நம்மளை குணமாக்குற தேவன். அதுல மேல சொல்லியிருக்கு, திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகி எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனான தாவின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை என்ன செஞ்சேன்? நான் கேட்டேன். நம்முடைய விண்ணப்பத்தை நம்ம கடந்த வாரத்துல தான் நம்ம அந்த உபவாச கூட்டத்தை 40 நாள் என்ன செஞ்சிருக்கிறோம்? முடித்திருக்கிறோம். அந்த விண்ணப்பத்தை எல்லாம் அந்த 40 நாள் செஞ்ச காரியம் எல்லாம் என்னன்னா, நீ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை என்ன செய்யல இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை குணமாக்குவேன். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்க ஒரு பொன்முருவா பார்த்து சொல்லுங்க, இயேசப்பா உங்களுடைய நோய்களை குணமாக்குற தேவன். அல்லேலூயா. 10வது அதிகாரம் 38வது வசனத்துல போட்டிருக்கு, நசரனாகிய தேவனை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் தேவன் என்ன செஞ்சார்? நிரப்பினார். அவர் பாருங்க, அவர் இந்த பூமியில இருந்த நாட்கள்ல நன்மை செய்கிறவரா என்ன செஞ்சார்? சுற்றிட்டு இருந்தார். பாவத்துல பிசாசின் காரியத்துல இருந்த எல்லாரையும் அவர் என்ன செஞ்சாரா? அவரை குணமாக்கினார். அந்த வசனத்தை வாசிங்க. நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். கூட இருந்ததுனால அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவருமாய் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. நம்மளாம் எப்படி தெரியும் அப்படின்றது வேற. இயேசு எப்படி இருக்கிறார் பாருங்க, நன்மை செய்கிறவராய்மா. அந்த நன்மைன்றதுல இத்தனை காரியம் அடங்கியிருக்கு. ஒண்ணு, அவர் பரிசுத்த ஆவியினால் என்ன செஞ்சிருந்தாரு? அவர் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவர் கூட என்ன செஞ்சாரு? இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவர். நன்மை அப்படின்றது பிசாசி பிடியில இருக்கிறதுல இருந்து ஒரு விடுதலை ஆகிறது என்னது? ஒரு நன்மை. வியாதியிலிருந்து விடுதலை ஆகிறது என்னது? ஒரு நன்மை. அல்லேலூயா. யாவரையும் குணமாக்கும்படியாக இயேசு கிறிஸ்து எடுத்திருந்தாரு, நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் இந்த நம்முடைய ஆலயத்துக்குள்ள உலாவி கொண்டு இருக்கிறார். நன்மை செய்கிற நீங்க, அதாவது ஒரு கான்செப்ட்ல மட்டும் பார்க்காதீங்க. ஒருவேளை நம்முடைய பலவீனத்தை மட்டும் நீக்கிறவர் அல்ல. நீங்க எந்தெந்த சூழ்நிலையில இந்த இடத்துல உட்கார்ந்துக்கிறீங்களோ, என் தேவை சந்திக்கப்படாதா, என் காரியம் நிறைவேறா, எல்லா நன்மைகளையும் நமக்கு தருகிற தேவன். அல்லேலூயா. அதை நீங்க அதை எடுத்துக்கிற விதத்துல இருக்கு. ஒருவேளை அந்த வியாதி அப்படின்றது கிடையாது. நமக்கு என்ன நன்மை வேணுமோ அவர் நன்மை செய்கிறவரா என்ன செஞ்சாரு? சுற்றி இருந்தார். யாக்கோபு 1:17 போட்டிருக்கு, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும், ஈவும் பூரணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. அவர் இங்க இருந்து கடைசி வரைக்கும் இந்த ஆலயத்துக்குள்ள நம்ம உட்கார்ந்துக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் நன்மை செய்வார். அல்லேலூயா.
பக்கத்துல இருக்க கையை பிடிச்சுடுங்க. ஒருவேளை வியாதி இல்ல, நன்மை தருகிற தேவன். ஹல்லேலூயா. நமக்கு எந்த நன்மை வேணுமோ அத்தனை நன்மையும் அவர் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆனா நிறைய வசனங்கள் நமக்கு சொல்லுது, அவர் நம்மளை குணமாக்கணும் குணமாக்கணும் குணமாக்கணும். ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனத்துல போட்டு, அவருடைய தழும்புகளால நம்ம குணமானீர்கள், அவர் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, அக்கிரமத்து நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, நிறைய காரியங்கள் நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை என்ன செய்வேன், குணமாக்குவேன். ஹல்லேலூயா. குணமாக்குவேன். நம்மளை குணமாக்குகிற தேவன். நமக்கு பாருங்க, எந்த மருந்து மாத்திரை சாப்பிட்றதுனால நமக்கு குணமாகாது, டாக்டரை மாத்துறதுனால நமக்கு என்ன செய்யாது, குணமாகாது. ஆண்டவர் நம்மளை பரம வைத்தியராய் யெகோவா ராப்பாவாய் வெளிப்படுகிற தேவன். ஹல்லேலூயா. இந்த வேலையில நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் அவர் நம்மளை குணமாக்குகிறவர். அதே போல சங்கீதம் 107 சங்கீதம் 20வது வசனத்துல போட்டுட்டு, அவர் தம்முடைய வார்த்தையை வசனத்தை அனுப்பி நம்மளை குணமாக்குகிறவர். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு என்ன செய்கிறவர், தப்புவிக்கிறார். அப்ப அழிவு அப்படின்பது நோய் வந்தாங்க. ஆனா நமக்கு வந்துருக்கிற எல்லா வியாதியிலிருந்து கர்த்தர் சொல்றாரு, உன்னை உன்னை அழிவுக்கு நான் என்ன செய்வேன், தப்புவிப்பேன். ஹல்லேலூயா. நம்முடைய அழிவு, அதாவது மரணம் வியாதி அப்படின்னு வந்துருச்சுன்னா, ஒருவேளை நம்ம நினைக்கிறோம் சில காரியங்கள் அப்படின்னு, அந்த மரணம் நமக்கு எதுக்கு நேரா வருதுன்னா அழிவுக்கு நேரா என்ன செய்யுது, வருது. அதுல இருந்து கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறவர், நம்மளை விடுவிக்கிறவர். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நம்மளை எல்லா அழிவுக்கும் நம்மளை தப்புவிக்கிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா நம்ம ஒரு சில காரியங்கள், சங்கீதம் உபாகமம் 28வது அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அதுல போட்டிருக்கு, அந்த ஏசாயா நம்ம வாய்ச்சது போல நம்முடைய அக்கிரமத்து நிமித்தம் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அதை போல அந்த 28வது அதிகாரத்துல அந்த நோய் வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய சத்தத்துக்கு நம்ம என்ன கொடுக்கலையா, செவி கொடுக்காதனால. அவருடைய சத்தத்துக்கு நம்ம என்ன கொடுக்கல, செவி கொடுக்காதனால, அவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியாதனால இப்படிப்பட்ட வியாதியெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி உபாகமம் 20 கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவிப்படாதே போவாயாக. இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து. அப்ப அந்த நோய், அந்த பலவீனம், அந்த அழிவு ஏன் வருதுன்னா, அவருடைய சத்தத்துக்கு நம்ம என்ன கொடுக்கல. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நான் உன்னை என்ன செய்வேன், குணமாக்குவேன். ஹல்லேலூயா. அவர் நமக்கு இரக்க செய்கிற தெய்வம். ஒரு 5 காரியத்தை நம்ம பார்க்க போறோம் ரொம்ப வேகமா. முதல் காரியம், ஆண்டவர் இப்படிப்பட்ட நம்மளை வார்த்தையை அனுப்பி நம்மளை குணமாக்குவேன். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றிட்டு இருந்தார். பிசாசின் பிடியில் அகப்பட்ட வியாதியின் படுக்கையில இருந்த எல்லாரையும் ஆண்டவர் நம்மளை குணமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஆனா நம்ம சில காரியங்கள் நம்ம செய்யணும். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய பலவீனத்து நிமித்தம், நம்ம செவி கொடுக்காத நிமித்தம், நம்முடைய மீறுதல் நிமித்தம் நமக்கு என்ன வந்திருக்கலாம், நமக்கு பலவீனம், நோய் வந்திருக்கலாம். நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு ஒரு 5 காரியம். முதலாவது காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 103வது சங்கீதத்துல 3வது வசனத்துலையும் சரி, சங்கீதம் 41:4 போட்டிருக்கு, நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம மன்னிப்பு பெறுகிறப்ப அவர் நம்மை குணமாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. உன் அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் அவர் என்ன செய்யறார், குணமாக்கி. சங்கீதம் 41:4 வாசிங்க. கர்த்தாவே எனக்கு இரக்கமாயிரும், பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை என்ன செய்யும், குணமாக்கும் என்று நான் சொன்னேன். அப்ப பாவம் செய்யறதுனால நமக்கு என்ன வந்திருக்குன்னா, நோய் வந்திருக்கு. அந்த நோயை நம்ம அறிக்கை எழுதுறப்போ ஆண்டவர் சொல்றாரு,
நம்முடைய பாவத்தை மன்னிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பாவத்தை அதைத்தான் நம்ம நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கலாம். அதைத்தான் அந்த ஏசாயாவில் வாசிக்கிறோம். அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் என்ன செஞ்சாரா? மன்னித்து நம்முடைய நோய்களை எல்லாம் அவர் என்ன செஞ்சாரு? குணமாக்கி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாய் இருந்தபடியினால் விலகியிருந்தார். பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது உனக்கு வராதபடிக்கு இனி என்ன செய்யாத? பாவம் செய்யாத. ஹல்லேலூயா. பாவத்து நிமித்தமா நமக்கு ஆண்டவர் அதை மன்னித்து அதை குணமாக்குற தேவன். ஹல்லேலூயா. அதத்தான் சங்கீதம் 103 சொல்லும்போது சொல்றாரு, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை என்ன செய்தாரு? குணமாக்கி. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த யோவான் அவர் போன எல்லா இடங்கள்ல பாருங்க, அந்த மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனை குறித்து சொல்லும்போது சொல்றாரு, அவர் நம்முடைய எல்லா காரியத்தையும் அங்க பாவம் செய்த ஒரு மனுஷன் இருக்கான். அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரியை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவங்ககிட்ட எல்லாம் அவர் சொல்றாரு, பாவம் என்ன செய்யப்பட்டது? மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறதும் ஆண்டவர் நம்மளை குணமாக்குறதும் ஒண்ணு. ஹல்லேலூயா. நம்ம பாவத்தை எல்லா பாவத்தையும் நம்ம அறிக்கையிடுகிறப்ப ஆண்டவர் நம்முடைய நோய்களை என்ன செய்யறாரு? குணமாக்குறாரு. ஒருவேளை நம்ம செஞ்சிருக்கிற தவறுகளை நம்ம தேவ சமூகத்தில் அறிக்கையிடுகிறப்ப அது நிமித்தமா ஆண்டவர் நம்மளை என்ன செய்யறவர்? நம்மை குணமாக்குற தேவன். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு வந்திருக்கிற அந்த மீறுதல் நிமித்தம், நமக்கு வந்திருக்கிற அந்த காரியத்தின் நிமித்தம் பலவீனத்தை கர்த்தர் எதனால மாற்றுவார்னா, முதலாவது நம்முடைய பாவத்தை என்ன செய்யணும்? அறிக்கையிடணும். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 28:13 போட்டுட்டு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஹல்லேலூயா. அப்ப தேவ சமூகம் நம்முடைய பாவத்தை அறிக்கையிடணும். பாருங்க, அந்த மனுஷனை குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த புண்ணியவான் நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை போட்டுட்டு, நம்மில் பாவம் இல்லை என்போமானால் அவரை நம்ம என்ன செய்யறோமா? நம்ம பொய்யராக்குறோமா? நமக்குள்ள சத்தியம் இராது. நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டா எல்லா பாவத்தையும் அவர் நமக்கு மன்னித்து அவர் சுத்திகரிக்கிறதுக்கு அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? உண்மையும் நீதியுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நமக்கு நோய் வந்திருக்கு, நமக்கு பலவீனம் இருக்கு அப்படின்னா நம்ம பாவத்தை முதலாவது என்ன செய்யணும்? நம்ம அறிக்கையிடணும். அவர் குணமாக்குறவர்தான். அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்மளை குணமாக்குறவர், விடுதலையாக்குறவர் தான். நம்முடைய எல்லா அழிவுக்கும் நம்மளை மீட்கிறவர் தான். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய காரியம் நம்முடைய பாவத்தை என்ன செய்யணும்? நம்ம அறிக்கையிடணும். 2வது காரியமாய் பிடித்து நம்ம பார்க்கிறோம். அந்த ஏசாயாவில் வாசிக்கிறோம், ஓசியாவில் வாசிக்கிறோம் 6ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்துல, தேவனிடத்துல நம்ம திரும்ப வேண்டும். நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள். நம்மளை பீறினார் அவரே நம்மளை என்ன செய்கிறவர்? குணமாக்குவார். நம்மளை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை என்ன செய்கிறவர்? கட்டுவார். ஹல்லேலூயா. பாருங்க, இதுக்கு நல்ல உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைகள். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகளை என்ன செய்வோம்? என்ன பாஸ் இப்படியே பாக்குறீங்க அப்படின்னு பாக்குறீங்க. தவறு செய்யறப்ப நம்ம என்ன செய்வோம்? கண்டிக்கிறோம். அதை இன்னொரு விதத்துல அடிக்கிறோம். சில நேரங்கள் நமக்கு கொஞ்சம் கோபம் அதிகமாக வர்றப்ப என்ன செய்யணும்? அடிச்சிடணும். அடிச்சுட்டா என்ன வந்துடுது? கண்ணீர் வருது. பஸ்ன்றீங்க, கண்ணீர் வரும். ஒருவேளை காயமாயிருது. சரி அப்படின்னு விட்டுருவோமா? என்ன செய்வோம்? காயத்துக்கு மருந்து போடுவோம். ஒருவேளை அந்த காயம் பெருசாகிடுச்சுன்னா அதை என்ன செய்யறோம்? ஆஸ்பத்திரிக்கு என்ன செய்யறோம்? கூட்டு போறோம். இதே தான் ஆண்டவர் செய்கிறாரு. ஒருவேளை ஒருவேளை நம்மளை கண்டிக்கிறாரு அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? என்னங்க பஸ் இப்படியே பார்க்க. அப்ப அவர் தண்டிக்கிறார். ஏன் அப்படின்னா நம்ம பிள்ளைகளை தண்டிக்கிறோம்? எப்படின்னா போட்டோம் அப்படின்னு விடலாம்ல. ஏன் முதல்ல வார்த்தையினால சொல்றோம்,
கேட்கல. அடுத்து கொஞ்சம் அந்த அந்த வார்த்தையை கொஞ்சம் ஹார்டாக்குறோம், அதுவும் கேட்கல. அடுத்து என்ன செய்யறோம்? கை வச்சிடறோம். அப்படி செஞ்சா அது காயமாயிருது. அப்படித்தான் ஆண்டவர் நம்மளை பழக்கி வைக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நம்மளும் அப்படித்தான் ஆண்டவர் நம்மளை நடத்துகிறத அந்த நீதிமொழிகளில் போட்டிருக்கு 10:12 தேவன் தன்னிடத்தில் அன்பு கூறுற யாவரிடத்திலையும் அவர் நம்மளை என்ன செய்தாரா? நம்மளை கண்டித்து நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த வசனத்தை வாசிங்க. ஓசியா 6:1 வாசிங்க, 6:2 வாசிங்க. ஓசியா 6ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மளை பீறினார். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்து போட்டுட்டு அதே அதிகாரத்துல ஓசியா 6:12 வாசிக்கிறேன், 11:12 வாசிக்கிறேன். 11ஆவது வசனம், 11ஆவது வசனம். ஓசியா 14:4 வாசிங்க. நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. பாருங்க, சில நேரங்கள்ல நம்ம ஆண்டவரிடத்துல திரும்புறப்ப அவர் நம்மளை சீர்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. நம்ம முதல் பாவத்தை நம்ம என்ன செய்யணும்? அறிக்கையிடணும். ரெண்டாவது, நம்ம தவறு செய்யறப்ப அதனால வருகிறப்ப ஆண்டவர் அந்த காயத்தை குணமாக்குகிற தேவன். அல்லேலூயா. நம்ம திரும்பணும். கர்த்தரிடத்துல என்ன செய்யணும்? நம்ம திரும்பணும். இன்னைக்கு பாருங்க, நம்ம சில நேரங்கள்ல சில பிள்ளைகள் இருக்காங்க, நம்ம தண்டிச்சிட்டோம் அப்படின்னோம்னா அந்த தவறுல இருந்து வெளியே வர்ற பிள்ளைகள் இருக்காங்க. அதே சில நேரங்களில் பாருங்க, தவறுதலான காரியம் பண்ற பிள்ளைகள் இருக்காங்க. அதைத்தான் இங்க சொல்றாரு, நீங்க என்ன செய்யுங்க? சீர்படுங்கள். என்ன படுங்க? சீர்படுங்கள். நம்ம அவர் நம்மளை குணமாக்கணும்னா அவரிடத்துல நம்ம என்ன செய்யணும்? நம்ம திரும்ப வேணும். பாருங்க, நம்ம எல்லா காரியத்திலும் நம்ம விழுந்து போறோம். ஆனா ஆண்டவரிடத்துல திரும்புறப்ப அந்த வசனத்துல ஏசாயால நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா போட்டுருக்கு, பூர்வ வழி எது என்று கேட்டு விசாரித்து நல்ல வழியில என்ன செய்யுங்க? நடவுங்க. நம்ம திரும்பணும். மனம் திரும்புகிற, அதாவது பாருங்க, அந்த லூக்கா 15 போட்டிருக்கு, மனம் திரும்புறதுக்கு அவசியம் இல்லாத காரியம் அல்ல, மனம் திரும்புறதுக்கு ஒரு நிமித்தம், ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்துல என்ன உண்டாயிருக்கு? மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கு. அல்லேலூயா. நம்முடைய பாவத்து நிமித்தம் நமக்கு வருகிற நோய்கள் நிமித்தம் நம்ம நோய் வருது, அதை ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறாரு? குணமாக்குறார். நம்ம அறிக்கை எடுக்கிறோம், ஆண்டவர் அதை குணமாக்குறார். ரெண்டாவது, யார் இடத்துல திரும்பணும்? யார் இடத்துல திரும்பணும்? யார் இடத்துல திரும்பணும்? கர்த்தரிடத்துல திரும்பணும். அப்படி நம்ம போய்கிட்டு இருக்க பாதை எது என்று கேட்டு மனம் திரும்புங்க. ஆண்டவர் சொல்றப்பே அந்த மத்தேயுல சொல்றாரு, மனம் திரும்புங்க, பரலோகராஜ்யம் எப்படி இருக்கு? சமீபமா இருக்கு. மனம் திரும்பணும். நம்மளுடைய காரியம் நம்ம அப்படியே பிடிச்ச காரியத்தை நம்ம சில காரியத்துல பாருங்க, இந்த நோயெல்லாம் இருக்கும், சில நாள்பட்ட காரியம் இருக்கும், நாள்பட்ட ஆற்ற முடியாத டாக்டரே சொல்லுவார், இதனால ஏன் அதை நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் சில நேரங்களில் நமக்கு அதை நல்லா ஆழமா டெட்டால் போட்டு அதில் இருக்கிற அந்த பிசு எல்லாத்தையும் எடுத்தாதான் அந்த புண்ணு என்ன ஆகும்னா என்ன ஆகும்? ஆறும் பிரியமானவர்களே, அதை போல அந்த நாள்பட்ட காரியத்தை கூட நம்ம என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்? நம்ம அர்ப்பணிக்கணும். திரும்பணும். எந்த பக்கம் திரும்பணும்? யார் இடத்துல திரும்பணும்? கர்த்தரிடத்துல திரும்புங்கள், அவர் நம்மளை குணமாக்குறவர். மூன்றாவது காரியமாய் குறித்து போட்டுருக்கு, தேவ சமூகத்துல நம்மளோட வழியை என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அந்த ஏசாயால வாசிங்க 57:18-19 போட்டுருக்கு, நம்முடைய வழியை கர்த்தரிடத்துல என்ன செய்யணும்? திரும்பணும். முதல்ல நான் அவர்கள் சீர்கேட்டை என்ன செய்யணும்? அதை வசனத்தை போடுங்க. ஏசாயா 57:18-19. அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை நான் என்ன செய்வேன்? குணமாக்குவேன். அவர்களை நடத்தி திரும்பவும் அவர் மேலே அல்லேலூயா, அல்லேலூயா.
நம்முடைய வழியை பார்த்து நம்மளை என்ன செய்கிறவர்? குணமாக்குறவர். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய நோய்க்கு வருகிற நம்ம அந்த பலவீனத்தை அறிக்கையிடுகிறப்ப ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறவர்? நம்மளை குணமாக்குகிறவர். ரெண்டாவது, அந்த காயப்படுகிற காரியத்தை ஆண்டவரிடத்துல நம்ம திரும்புறப்ப நம்மளை குணமாக்குறவர். மூன்றாவது, நம்முடைய வழியை பார்த்து நமக்கு என்ன செய்கிறவர்? நமக்கு உதவி செய்கிறவர், அந்த பலவீனத்தை மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. பாருங்க, இப்ப நம்ம ஒரு புள்ள தவறு செஞ்சுட்டு நம்ம அடிச்சிட்டோம், அது குணமாகிறதுக்கு அதுக்கு காயப்படுத்தி நம்ம அதை மருந்து போட்டு ஆத்திட்டோம். பாருங்க, அடுத்து அந்த பிள்ளையை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம்னா வாட்ச் பண்ணுவோம். என்ன செய்வோம்? அப்படியே ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டு வந்தோம், இல்லைன்னா அதுக்கு ஏதோ தவறு பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா அந்த பிள்ளைகளுடைய வழியை நம்ம என்ன செய்வோம்? நம்ம பார்ப்போம். அதோடைய காரியங்கள் எப்படி, நடவடிக்கை எப்படி, நம்ம அந்த தண்டிச்ச காரியம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அது ஒருவேளை மனம் திரும்பி அதோடைய வழியை மாற்றுகிறப்ப, அது சீர்படுகிறப்ப அவர் சொல்றார், குணமாக்குவேன். ஹல்லேலூயா. நம்ம அப்ப அந்த பூர்வ வழி எது கேட்டு என்ன செய்யணுமா? விசாரிங்க. நல்ல வழி எது என்று கேட்டா அதுல என்ன செய்யுங்க? நடவுங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? இளைப்பாறுதலை தருவேன். ஹல்லேலூயா. அப்ப அந்த வழியில இருந்து திரும்பி அதுக்கடுத்து மூன்றாவது காரியமா நம்முடைய வழியை கர்த்தரிடத்துல என்ன செய்யணும்? ஒப்புவிக்கணும். அது சொல்றாரு யோவான் 14:6, நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமா இருக்கிறேன். அவரிடத்துல நம்முடைய வழியை என்ன செய்யணும்? ஒப்புவிக்கணும். பிரியமானவர்களே, சங்கீதம் 35:4 போட்டுட்டு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். கர்த்தரிடத்துல என்ன செய்யணும்? நம்ம திரும்பணும். மூன்றாவது, நம்முடைய வழிகளை என்ன செய்யணும்? கர்த்தரிடத்துல ஒப்புவிக்கணும். அப்படி நம்ம செய்வோமானா ஆண்டவர் நம்மளை குணமாக்குறவர். நாலாவது காரியமா ஆண்டவரை நோக்கி நம்ம என்ன செய்யணும்? கூப்பிடணும். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிறவங்க, நம்ம ஒருவேளை நம்ம தேவ சமூகத்துல போறப்பெல்லாம் நம்ம விண்ணப்பத்தை, நம்முடைய கூப்பிடுதலை கர்த்தர் என்ன செய்கிறவர்? கேட்கிறவர். அதை வாசிங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல போட்டுட்டு, உன் விண்ணப்பத்தை நான் என்ன செஞ்சேன்? கேட்டேன். உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை என்ன செஞ்சேன்? கண்டே, நான் உன்னை என்ன செய்வேன்? குணமாக்குவேன். அப்ப குணமாக்கணும்னா ஆண்டவர் நோக்கி பார்த்து என்ன செய்யணும்? நம்ம விண்ணப்பம் பண்றது ஒரு கூப்பிடுகிற காரியம். சங்கீதம் 50:15 போட்டுட்டு, ஆண்டவரை நோக்கி என்ன செய்ய? கூப்பிடு. ஆபத்து காலத்துல என்ன நோக்கி என்ன செய்ய? கூப்பிடு. 8ஆவதுமான பெரிய காரியங்களை செய்வேன். நம்ம கூப்பிடுறப்ப ஆண்டவர் நம்மளை குணமாக்குறார். அந்த சத்தம் என்ன செய்யும்? தேவ சமூகத்துல அந்த விண்ணப்பம் என்ன செய்யும்? ஏறெடுக்கப்பட முடியுமானவர்களே. அப்படி நம்ம கூப்பிடுறப்ப நம்முடைய எல்லா காரியத்தையும் என்ன செய்கிறவர்? குணமாக்குறவர். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆனா நம்ம பாருங்க, நமக்கு வருகிற பிரச்சனைக்கு நம்ம தான் ஆண்டவர் நோக்கி கூப்பிடணும். மற்றவங்கள நம்ம தேவ சமூகத்துல தனிப்பட்ட, அதாவது நமக்கும் ஆண்டவருக்குள்ள உறவுகளை நம்ம என்ன செய்யறோம்? நம்ம மற்ற காரியத்தை நம்ம சொல்லலாம். ஆனா ஆண்டவரிடத்தில் நம்முடைய காரியங்களை தேவ சமூகத்துல நம்ம தெரியப்படுத்துறப்ப, கூப்பிடுறப்ப அவர் சொல்றாரு, நீ கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் எப்படி இருக்கிறாரு? சமீபமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை போல இன்னொரு இடத்துல கூட வாசிக்கலாம். ஏசாயா 19:22 வாசிக்கலாம். ஏசாயா 19:22, எரேமியா 17:14 வாசி பாத்தீங்கன்னா, அடித்து குணமாக்குவார், மனம் திரும்புவார்கள், அப்பொழுது அவர்களை குணமாக்குவார். ஹல்லேலூயா. அங்க அந்த எகிப்துல அவங்களுக்கு வாதம் வந்துச்சு, பலவீனம் வந்துச்சு. அவங்க யாரை நோக்கி விண்ணப்பம் பண்ணாங்க? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. கர்த்தர் கேட்டு அவங்க என்ன செஞ்சாரு? குணமாக்கினார். எரேமியாவுக்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 17:14 வாசிங்க. 14 கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவே, என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். ஏன் தேவனின் துதி. கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடுறப்ப அவர் நம்மளை என்ன செய்யறவர்? குணமாக்குற தேவன். ஹல்லேலூயா. நம்மளை எப்பெல்லாம் ஆண்டவர் நோக்கி நம்ம கூப்பிடுறோமோ, பாருங்க, இந்த மத்தேயு 20:30 போட்டுருக்கு, அந்த பிறவிலே குருடனா இருந்த அவனை அதட்டுறாங்க, கூப்பிடக்கூடாது, சத்தம் போடாதா அப்படின்னு சொல்றாங்க. அவன் அமைதியா இல்லை, அவன் அதிக சத்தமிட்டான். என்ன செஞ்சான்? அதிகமாய் கூப்பிட்டான்.
எப்படி கூப்பிட்டான்? அதிகமாய் கூப்பிட்டான். கர்த்தர் கேட்டு அவனை குணமாக்கினார். அவருடைய கண்களை என்ன செஞ்சார்? திறந்தார். அல்லேலூயா. அப்ப நம்ம தேவ சமூகத்துக்கு போறதுக்கு நம்ம கூப்பிடணும். இன்னைக்கு சில நேரங்களில் நம்ம ஜெபிக்க சொன்னோம்னா ஜெபிக்க வர நேரத்தில் கூட நம்ம என்ன செய்யறோம்? அமைதியா இருக்கும். அப்படி இல்லை. தேவ சமூகத்தில் நம்ம தனிப்பட்ட ஒவ்வொரு நேரமும் கதறி என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். பிரியமானவர்களே, அந்த எசேக்கியாவுடைய காரியத்துக்கு அவனுடைய அந்த வியாதி மாறின காரணம் என்னன்னா, அவன் சுவர்புறமாய் திரும்பி அவன் அழுது கர்த்தரை நோக்கி என்ன செஞ்சான்? விண்ணப்பம் பண்ணினான். அவன் உடனே அவன் தீர்க்கதரிசியை மாத்தல, இல்லைன்னா பொய்யான காரியம் சொல்லி அவன் நம்பாம இல்லை. அவன் சில டாக்டரை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இது மருந்தது அப்படின்னு சொல்லி அவன் வேற வழியில போல. உடனே அவன் முழங்கால் படியிட்டு சுவர்புறமாய் திரும்பி அவன் சொல்றேன், உமக்கு முன்பாக நான் நன்மையும் செம்மையுமா இருந்தேன். அது மறக்காத தேவன், நீங்க நினைத்து என்னை ஒரு விசையா என் விருப்பத்தை என்ன செய்ய கேளுங்க, என் கண்ணீரை காண்க அப்படின்னு சொல்லி அவன் தேவ சமூகத்தில் என்ன செஞ்சான்? அவன் அழுதான். அந்த அழுகையை காண்கிற தேவன் அவனுக்கு விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில அந்த பிரச்சனைக்கு முடிவில்லாம இருக்கலாம், அந்த குணமாக முடியாதபடி நாட்பட்ட காரியங்களா இருக்கலாம். இன்னைக்கு தேவ சமூகத்தை நீங்க அழுங்க, கூப்பிடுங்க. ஆண்டவர் நிச்சயமா நம்மளை குணமாக்குறவர். ஐந்தாவது காரியமா, நமக்கு சில நேரங்களில் நம்ம தனிப்பட்ட காரியங்கள் இருக்கு. சில நேரங்கள்ல நமக்கு மூத்த, அதாவது நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம 2 பேர் ஜெபிக்கிறப்ப, மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறப்ப நம்முடைய காரியங்களை கர்த்தர் என்ன செய்கிறவர்? மாற்றுகிறவர். அந்த வசனத்துல ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 20வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்கள. ஆதியாகமம் புஸ்தகம் 20வது அதிகாரம் 18வது வசனம். ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அபிலேமிக்கே அவன் மனைவியும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினான். அல்லேலூயா. அப்ப நமக்கு குணமாக்கணும்னா நம்ம மற்ற மூத்தவர்களை கர்த்தரை என்ன செய்யணும்? நம்ம அந்த விசுவாசத்துல நம்ம ஊழியக்காரங்களை நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஜெபிக்கிறதுக்கு நாடணும். நம்ம தனிப்பட்ட ஜெபம், தனிப்பட்ட அறிக்கை, விண்ணப்பம் பண்றது நல்லது. ஆனா சில நேரங்கள் நம்முடைய ஜெபம் தாமதமாகுது, அந்த விண்ணப்பம் கேட்கப்படலை, கண்ணீர் துணைக்கப்படலை, அந்த நோய் குணமாகலைன்னா நமக்கு முடிந்தவங்களா என்ன செய்யணும்? நம்ம நாடகம். பிரியமானவர்களே, அப்படியே அந்த ஆபிரகாம் ஜெபித்ததுனால அங்க என்ன உண்டாயிற்று? ஒரு நன்மை உண்டாயிற்று. அல்லேலூயா. அதை போல நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, யோபுக்கு உண்மையாகவே அவனுக்கு சிறையிருப்பு தான். என்ன காரியம்? அவனுக்கே வியாதி இருக்கு, அவனுடைய நாற்றமே அவனால தாங்க முடிய காரியம் தான். பாருங்க, யோபு மற்றவர்களுக்காக என்ன செஞ்சாரு? அவர் ஜெபித்தார். அல்லேலூயா. அந்த 42:10 போட்டுட்டு, யோபு தன் சிறைக்காக ஜெபித்த பொழுது, வேண்டுதல் செய்த பொழுது அவன் சிறையிருப்பை கர்த்தர் என்ன செஞ்சார்? மாற்றினார். அல்லேலூயா. நம்ம மற்றவர்களுக்காக, மற்ற இடத்துல மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறப்ப கர்த்தர் நம்மளை குணமாக்குற தேவன். அல்லேலூயா. அவனை குறித்து போட்டு அவன் மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்த பொழுது அவனுடைய நோயை கர்த்தர் என்ன செஞ்சாரு? குணமாக்கினார். சிறையிருப்பை மாற்றினார், அவனை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு இந்த 5 விதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். முதல் காரியத்தை சொல்லுங்க. பாவத்தை என்ன செய்யணும்? அறிக்கையிடணும். 2, கர்த்தரிடத்துல என்ன செய்யணும்? திரும்பணும். நம்ம வேற பக்கம் திரும்பிடக்கூடாது. எங்க யார்கிட்ட திரும்பணும்? கர்த்தரிடத்துல திரும்பணும். 3, அவர்கிட்ட நம்முடைய வழியை என்ன செய்யணும்? ஒப்புவிக்கணும். 4வது, அவரை நோக்கி கூப்பிடணும். மற்றவங்களை கூப்பிடக்கூடாது. யார் நோக்கி கூப்பிடணும்? நம்முடைய பிரச்சனைக்கு நம்ம ஆண்டவர் நோக்கி பார்த்து என்ன செய்யணும்? கதறணும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் பொழுது தேசத்திற்கு நான் சேமத்தை தருவேன். அல்லேலூயா. நம்ம தேவ சமூகத்தை தனிப்பட்ட காரியத்துக்காக எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் தேவ சமூகத்துல நம்முடைய காரியத்தை குணமாக்குறதுக்கு என்ன செய்யணும்? நம்ம ஜெபிக்கணும். அடுத்து, ஒருவேளை அது தடையாயிக்கொண்டே இருக்குன்னா, கொஞ்சம் தாமதம் ஆகுதுன்னா, தேவ சமூகத்துல வல்லமையுள்ள காரியத்தை, வல்லமையுள்ள நம்ம மூத்த முதியவர்களை நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஜெபிக்கணும். நமக்கு வல்லமை இருக்கு, ஆனாலும் சில நேரங்களில் நம்ம என்ன செய்யணும்?
எங்கே 2 பேர் 3 பேர் ஒருமனப்படுகிறீர்களோ அங்கே நான் என்ன செய்கிறேன், நடுவில் வாசம் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அல்லேலூயா. அவர் நடுவில் வர்றது மட்டுமல்ல, அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த குணமாக்குற காரியம், விடுதலையாக்குற காரியம், தப்புவிக்கிற காரியம், இதெல்லாம் என்னன்னா ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சர்வ பலனை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற நம் அனைவரோடு கூட இன்றைக்கு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. 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 அல்லேலூயா.